வணக்கம் ட்ரேடர்ஸ் அசை. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட்கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான விஷயம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே எளிமையான விஷயம். அதை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பகுதியில் தொடர்ந்து தினமும் கூட பார்த்துக்கிட்டே வரோங்க. புதுசாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கேள்விகளை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸுமே பார்த்துருங்க. அது இல்லாமல் இந்த தினம் ஒரு பார்வை ரொம்ப காலமாக அப்படியே தினமும் கூட இது அப்லோட் பண்ணிகிட்டே வரோங்க. அதில் நிறைய பிகினர்ஸ் கைடில் சொல்லாத விஷயங்கள்லாம் கூட இதில் நிறையா ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு ட்ரேடிங்கில் ரொம்பவே பயனுள்ள விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தினம் ஒரு பார்வை அப்படிங்கிறது கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நீங்கள் எடுத்து கூட பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே எளிமையாகவும் இருக்கும் அது. சரிங்களா? சரி, ஓகே. நேற்றைக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு, மன்னிக்கணும். இப்போது நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதோட சேர்த்து நம்ம இன்றைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. அப்போது பேங்க் நிஃப்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது இது அக்டோபர் ஃபியூச்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பாட்டை போயிட்டு ஒரு தடவை பார்த்துருவோங்க. அந்த ஸ்பாட்டில் இங்கே மேலே இருக்கும்போது நம்ம மேலேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பேசியிருப்போங்க. என்ன அப்படின்னா, ப்ரைஸ் இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது எப்போவுமே நம்ம சொல்கிற விஷயந்தாங்க, இதே லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இப்படி போயிட்டு இந்த பாக்ஸை பிரேக் பண்ணும்போது நல்லா மேலே போயிடும். இங்கே கீழே சப்போர்ட்டுக்கு பிரேக் ஆகிற டைமில் வராது. இங்கேருந்தே ஓரளவுக்கு வந்த மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்கும். அவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்திருப்பான், ஆனால் கீழே வரைக்கும் வந்திருக்க மாட்டான். வராமல் இந்த மாதிரி மேலே போகும்போது பிரேக் ஆகி போயிருப்பான். ஆனால் இது உங்களுக்கு இது ஒரு ஹை இருக்குது, இந்த ஹைக்கு மேலே போய் இந்த மாதிரி ஹை வச்சுட்டான் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவன் மேலே போய் கீழே வரும்போது இந்த லோஸை கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த லோஸை கட் பண்ணான்னா அடுத்தடுத்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. எங்கே வருவான், கீழே வர வாய்ப்பு இருக்குன்னா எங்கே வரைக்கும் வருவான், எங்கே ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போனானோ அந்த லெவலுக்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ப்ரைஸ் இந்த லெவல்லேருந்து இப்போ மேலே போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய ட்ராப்புக்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸ் இன்றைக்கி. இது ஒரு ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். புல் மார்க்கெட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான இடம். ஆனால் இங்கேருந்து இப்படியே மேலே போயிடுவானா அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க தெரியுது. இன்னும் ஒரு தடவைனாச்சும் கீழே இப்படி வந்துட்டு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேலே போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் வச்சான்னா எங்கே வரைக்கும் போவான், இந்த ட்ரெண்ட் லைனோட டாப் வரைக்கும் போயிடுவான். அதாவது செய்தி சேனலில் நீங்கள் செய்தித்தாளெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், முதலீட்டாளர்கள் 10 லட்சம் கோடி இழந்துட்டாங்க, 15 லட்சம் கோடி இழந்துட்டாங்கன்னு எப்போவுமே இந்த நெகட்டிவ் நியூஸ் மட்டுமே சொல்லக்கூடிய செய்தி நிறுவனங்கள் இந்த தடவையும் இதே நெகட்டிவ் நியூஸை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இது பொதுவாக நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட அந்த மாதிரி நியூஸஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் வரும். ஒன்று பயம் வரும், மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருக்குது, ரொம்ப விழுந்துரும், அப்படி யாரும் இப்படி ஆகிடும்னா யாராவது பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே விழுந்தால் கூட நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமே மறந்து போயிடும். ஐயோ மார்க்கெட் விழுதா, ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம், மேலே போனாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த மேலே போகும்போது 10 லட்சம் கோடி வந்ததை யாருமே பேச மாட்டாங்க. கீழே வரும்போது இங்கே பொசிஷன் யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பணங்கள் இழப்பு ஏற்படுது. அந்த இழப்பை புதாகரமாக பேசுகிறாங்க. எப்போ அப்படின்னா அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது கரெக்டாக இந்த பர்டிகுலர் டேஸில் அந்த மாதிரி நியூஸை அதிகமாக கொடுக்குறாங்க. அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருந்து எல்லா மார்க்கெட்லேயுமே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா
ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து மேலே எங்கே வரைக்கும் போயிடும் ப்ரைஸு 55,000 வரைக்குமே போயிடும். அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு கீழே வந்த ப்ரைஸு கொஞ்சமாக மேலே போகிற வரைக்கும் மறுபடியும் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து சடனாக மேலே போய் சடனாக கீழேயும் வந்துச்சு. நான் இன் பர்சனல் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டான்னு நம்பலாம். ஒருவேளை பண்ணிட்டான்னா இதுதான் லோ. இந்த லோலேருந்து கண்டிப்பாக வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வரும்போது உங்களுக்கு பையர்ஸ் கிட்டேருந்து எதிர்ப்பே இல்லைங்க. க்ரீனில் க்ளோஸே வைக்கல இன்றைக்கி தவிர. அதாவது ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரொம்பவே சின்ன எதிர்ப்புங்க. ரொம்ப சின்ன எதிர்ப்புக்கு அப்புறமா திரும்ப வந்து கண்டினியூஸாக வந்து பீரிஷ் க்ளோஸு இன்றைக்கி தான் வந்து புல்லிஷாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. எங்கே வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபால் வந்து என்னெல்லாம் நடக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம பேசுகிறது தாங்க. இந்த ஃபால் வந்து இப்படி வந்துட்டு போய் திரும்ப வந்து இப்படியே ஃபெயில்டு லோவாக மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு ஈக்குவல் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா விக்கு மட்டும் கீழே வரைக்கும் வந்துட்டு கேண்டில் க்ளோஸ் வந்து மேலேயே வச்சுருக்கோம், அதுலேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு விஷயம், இது ரொம்ப ரேராக வந்து நடக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரெண்டு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது வந்து நம்மளை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். கன்ஃபர்மேஷன்லேருந்து அவன் 55,000 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய பை சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரிவர்சல் ஆகிறத பொறுத்து நீங்கள் வந்து அந்த ட்ரேடை எடுக்க முயற்சி பண்ணுங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4,000-5,000 பாயிண்ட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து டேல ஸ்பாட் சார்ட்டில். அப்புறம் டேல வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் வந்து இன்னொரு விஷயமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசுகிறோம்? ப்ரைஸு உங்களுக்கு கொரோனா அப்போ ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த கொரோனா ஃபால்லேருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குதான். கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது ப்ரைஸ். இங்கெல்லாம் நல்ல ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே அந்த மாதிரி போன ப்ரைஸு இங்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் லைனை ஒட்டின மாதிரியே ரொம்ப ஒரு பெரிய மூவ் வந்து இல்லாமல் ஒரு நல்ல பை மூவ் ஆகிருக்குது. இங்கேருந்து 70,000 போயிட்டு வந்திருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அங்கேயே வந்து மேலே கீழே போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல இன் பர்டிகுலர் இப்போ வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? திரும்ப கூட ப்ரைஸு இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் கீழே வந்தது அப்படின்னா திரும்ப வந்து மேலே போச்சுன்னா இப்படி வந்து கட்டாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2வது அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்ன மாதிரி சிக்னல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு ரொம்பவே எட்ஜில் வந்து பையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அக்டோபர் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து வந்துடும். பேங்க் நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம்? ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போன ப்ரைஸு இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா? இதை கட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வேணாலும் மேலே போய்கிட்டே இருக்கலாம் ப்ரைஸ். நம்ம செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காம இந்த மாதிரி லோயர் லோ, ஹையர் ஹையை வந்து கான்செப்ட்ஸை நல்லா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அழகாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ டேயில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? பையர்ஸ்கிட்டேருந்து எதிர்ப்பே இல்லாமல் வந்துருக்குது ப்ரைஸ் அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இங்கேருந்து வந்து செல்லாகி கீழே வந்திருக்கு. பையர்ஸ்கிட்டேருந்து ரொம்ப வந்து மைல்டான ஒரு எதிர்ப்புன்னு வச்சுக்கலாம். இதை சும்மா லைட்டாக அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. திரும்ப வந்து அவங்களும் வந்து பயந்து அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க மார்க்கெட். சரிங்களா? இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது? ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிருக்குது மார்க்கெட். கேப் டவுன் ஆன மார்க்கெட்டு திரும்ப வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் நல்லாவே கீழே வந்த மார்க்கெட்டு. இந்த இடத்துல நீங்கள் பையிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஃபைட் பேக் பண்ணியிருக்கிறாங்க பையர்ஸு. ஆனால் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை.
ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம லெவலில் கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைன்னா போகவே மாட்டோம். நீங்கள் இந்த இடம் வந்தால் கூட இப்போ நீங்கள் செல்லை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கெலாம் வந்து அவசியமே இல்லை. அவன் என்ன பண்ணான், இங்கேருந்தே வந்து செல்லர்ஸ் வந்து திரும்ப வந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே கொண்டு போயிட்டாங்க. கீழே எது வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு, மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருமா, 50,000க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கும் போதே ஃபால் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 54,600 அப்படிங்கிற ரேஞ்சு இங்கே 50,500 வரைக்குமே வந்துரும்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா, நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்த மாதிரியே வந்து இங்கே வந்து சப்போர்ட் இங்கே இருக்குதுங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வந்து தான் கொஞ்சம் வந்து மேலே போயிருக்கு. அப்போது இந்த பையிங் ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அப்போ தான் வந்து ஒரு 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 101வது ஆளாக நம்ம சேர்ந்து அப்படி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம். ஆள் சேர்ற வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். அப்போ இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே ஒரு பெரிய ஃபைட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு சடன் ஃபைட், ஒரு சின்ன தாக்குதல்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ண பார்த்துருக்குறாங்க. ஆனால் செல்லர்ஸ் மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இருந்து ஆரம்பித்து பையர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க. ஆனால் செல்லர்ஸ் திரும்ப கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டலுங்க. இது வந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வந்து கேண்டில்ஸ் வந்தது அப்படின்னாலே பையர்ஸ் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ க்ரீனில் வந்து நேற்றைய டே வந்து கடைசி 1 ஹவர் வந்து க்ரீனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே ஒரு புல்லிஷ் கேண்டில். எதுக்கப்புறமா இந்த நாளுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்னு பார்த்தா இங்கே தான் வந்து வந்திருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து ப்ரைஸு அப்படியே புல்லிஷாகவே முடிச்சிட்டான். இந்த புல்லிஷ்னஸ் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ட்ரேடு இங்கே இருக்குது, இங்கே வந்தால் தான் நம்ம பை பண்ண போகிறோம். அப்போது இங்கே வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோமா, இல்லை இங்கே வராமலேயே வந்து இப்படி போயிட்டானா என்ன பண்ணுறது? அவன் என்ன பண்ணாலும் சரிங்க, இந்த லெவல் வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா இந்த லெவல் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு தான் மேலே போவோம். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மேலே போச்சு. மலை ஏறுறவன் மலை இறங்கி தான் தீருவான், 50% இறங்கிடுவான். சில டைம் வந்து சோர்ஸ்க்கே பேஸ் கேம்புக்கே வந்துடுவான், வந்துட்டு தான் திரும்ப வந்து மலை ஏற ஆரம்பிப்பான். அப்போ இன்னும் வந்து மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வரல. கீழே வந்துட்டு இருக்கான், ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், திரும்பவும் கூட கீழே இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இந்த பையிங் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பையிங் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒருவேளை ப்ரைஸ் இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே வரும்போது இந்த ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, வச்சுட்டானா முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான், இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு. அடுத்த ரிஜெக்ஷன் இந்த லெவலில் இருக்கும், அடுத்த ரிஜெக்ஷன் இந்த லெவலில் இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்பாட்டில் பார்த்த மாதிரி அந்த ட்ரெண்டோடைய டாப்புக்கு வந்து போயிடுவோம். சரிங்களா, இவ்வளோ தான் 1 ஹவரில் நம்மளால் புரிஞ்சிக்க முடிய விஷயங்கள். நம்ம 1 ஹவரில் அதே தான் நான் திரும்ப அதான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி வேணாலும் 1 ஹவரில் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் இப்படி மேலே வரும்போது நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை பை ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ப்ரைஸ் இப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பயப்படவே தேவையில்லை செல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இதில் ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுத்துகிட்டு பயப்படாமல் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே வந்து வெயிட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி 4000 புள்ளி 5000 புள்ளிலாம் கூட கீழே வரைக்கும் போயிடும். சரிங்களா, அதனால் எங்கே பயப்படணுமோ அங்கே பயந்து தான் ஆகணும். நீங்கள் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ட்ரெண்டு என்னமோ அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா, ஒரு சின்ன மைனஸ்க்கு அப்புறமா கூட அது வந்து ப்ளஸில் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த லெவலுக்கு வந்ததுன்னா ஒரு பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பையிங் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு, டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக பையிங் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸும் சப்போர்ட்டுக்கிட்ட வந்துருச்சு. அதனால் 50% எதிர்பார்க்குறேன். அப்படியே மேலே போயிடலாம்,
போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 50% வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு. பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம ட்ரேட்ஸ் எப்போவுமே வந்து 5 மினிட்ஸில் தான் போயிட்டு. ஸோ 5 மினிட்ஸில் போயிட்டு உங்களுக்கு நேற்றைக்கு வந்து என்ன நடந்தது, எப்படி ஓப்பன் பண்ணா, என்ன பண்ணான்னு பார்த்துருவாங்களா. நேற்றைக்கு வந்து ப்ரைஸு ரொம்பவே காமாக, அதாவது எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணானோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணி கீழே வரைக்கும் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. இப்போது நம்மளுக்கு என்ன ஐடியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 5 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன ஐடியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ்னஸை போய் கட் பண்ணி மேலே போகணும். சரிங்களா, இது வரைக்குமே நமக்கு வந்து செல்லு தான். இங்கே வந்ததுனா கூட நமக்கு வந்து செல்லு தான் ப்ரைஸ். இதை தொட்டாலும் செல்லு தான். இதுக்கு அப்புறமா போய் க்ளோஸ் வச்சுன்னா எங்கே போயிடுவான், இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய வந்து இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அவசியமே இல்லைங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து கீழே வந்துட்டான். அதை இன்றைக்கி டேயோடைய ஹை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு, அதை மறக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, பை எடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு 50 புள்ளி 100 புள்ளியில் க்ளோஸ் பண்ணுவீங்க. செல் எடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் வெயிட் வித் யுவர் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ். சரிங்களா, ஸோ கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேளை செல் எடுத்துருக்கிறீங்க, இங்கேயே செல் எடுத்துட்டீங்க, அப்போ கீழே வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு வேளை ரிவர்சல் ஆகி மேலே வந்தனா அதை கூட ஹிட் பண்ணிட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, சரி ஓகே. நேற்றுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான். அதாவது இதுதான் ஹையே, திரும்ப அந்த லெவலை கிளைம் பண்ண வந்திருக்கிறான் பாருங்கள். திரும்பவும் கூட அந்த லெவலை கிளைம் பண்ண வந்திருக்கான். எப்படி வந்திருக்கிறான் பாருங்கள், எவ்வளோ புல்லிஷாக வந்திருக்கான் பாருங்கள், எவ்வளோ பேரிஷாக கீழே போயிருக்கான் பாருங்கள். இதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு என்ன தேவை, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணானா மேலே போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம செல்லில் இருந்தோன்னா வெளியில் வந்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா செல்லில் இருக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும், அதாவது புது புது லோ வந்து வைக்காத வரைக்கும் அவன் கீழே தான் போவான். என்ன பண்ணாலும் கீழே தான் போவோம். நடுவில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ்லாம் சும்மா நீங்கள் வந்துட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நான் ட்ரை பண்ணியே தீருவேன் அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் செயின் ஆஃப் பீரிஷ் கேண்டில்ஸ், ஒரே ஒரு புல்லிஷ் க்ளோஸ், கொஞ்சமாக கீழே போகணும், சாரி மேலே போனோம், ஒரு ஃபாலோடைய 50% வந்துட்டு தான் திரும்ப வந்து கீழே போவான் அப்படிங்கிறது ஒரு சின்ன அடிப்படைங்க. அப்போது இங்கேருந்து க்ரீனாகவே மேலே வந்தோன்னா ஒரு 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து டே டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான், 1 ஹவர்லேயும் அதே தான், எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸு நல்லா கீழே வந்துருக்குறான். ஒரு க்ரீன் க்ளோஸு இங்கே எடுத்த மாதிரி நீங்கள் க்ரீன் க்ளோஸ் வந்தோன்னே ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ஒன்றுமே ஆகலை. அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குது, இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். உடனே இம்மீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடணும், தாமதமே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா கண்டினியூஸாக வந்து க்ரீன் வந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரேட் எடுப்போம். இல்லைனா நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுவோம், என்ட்ரி அட் எக்ஸிட்டு தான் வெயிட் பண்ணுவோம். அப்போ மறுபடியும் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது. டேயில் நான் ஒரு ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு சொன்ன இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கா, பையர்ஸு இங்கேருந்து ப்ரைஸை வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கூட கொண்டு போக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து இப்படி வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில். உடனே இந்த கேண்டிலுடைய பேர் என்ன, அது வந்து எப்படிலாம் வரும், எங்கே வரும், இது வந்து புல்லிஷ் ரிவர்சலா பேரிஷ் ரிவர்சலா, இதெல்லாம் பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபால் வருது அப்படின்னா அந்த ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி பையிங் ஆக்டிவிட்டி அந்த கேண்டிலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். செல்லர்ஸு நல்ல கீழே கொண்டு வந்துருக்குறாங்க மார்க்கெட்டை, ஆனால் பையர்ஸு அவங்கள ஓவர் பவர் பண்ணி கொண்டு போய் வந்து மேலே வந்து முடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த வைப்பை வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியல. அதே இடத்துலையே திரும்ப கொண்டுட்டு வந்து க்ளோஸும் வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த கேண்டிலில் மேலே போயாச்சு. இப்போ மேலே போனால் எங்கே போய் எதுக்கு மேலே போனால் மேலே போவோம். அப்போ ஃபஸ்ட் லெவல் வந்து இங்கேயே இருக்குதுங்க. அந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டில் இந்த லெவலை வந்து கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் மேலே போவான். அப்போ இன்னொரு க்ரீன் கேண்டில் இங்கேயே இருக்குது. அப்போ இந்த லெவலை கட் பண்ணணும். அதுவும் எப்படி கட் பண்ணணும், நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி வால்யூமோட கட் பண்ணணும். வால்யூமோட கட் பண்ணால் தான் போயிடுவான். பண்ணானா பண்ணலை, இங்கேருந்தே கீழே போயிட்டான். இங்கேருந்து கீழே போனான் அப்படின்னா எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார
எந்த இடத்துல இருந்து வேணாலும் ரிவர்சல் நடக்கும். அதாவது லாஸ்ட் வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈக்குவலாக இப்படி மேலே போய் இப்படி கீழே ஈக்குவலாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நல்லா இப்படி கீழே வர்ற மாதிரி வந்துட்டு க்ளோஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இவன் வந்து என்ன பண்ணிடுறான், கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி கீழே நல்லா வரைக்கும் வந்துட்டு, அதாவது இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி நல்லா கீழே வரைக்கும் வந்துட்டு, உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இந்த இடத்த இப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வால்யூம் கேண்டலுக்கு அப்புறமா சின்ன ரிவர்சல் வரும், அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த இடத்துக்கு வந்தவனோட ஒரு குட்டி ரிவர்சலில் திரும்ப நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வந்து பியரிஷ்னஸ் ஆரம்பிச்சிச்சின்னு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா வால்யூமோட பிரேக் ஆகி நல்லா போயிடுவான். இந்த பிரேக் ஆகி போனாலும் எங்கே போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கட் பண்ணல, கட் பண்ணாமல் க்ளோஸை கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கான் பார்த்தீங்களா? வால்யூமோடு இந்த லெவலில் கட் பண்ணிட்டான், ரைட், ஓகே. ஆனால் எங்கே வந்து எதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும், இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் இங்கே போவான், அப்போ தான் இன்னும் இது ஹைக்கே போவான். இல்லை அப்படின்னா போக மாட்டான். சரிங்களா? அப்போ மேலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வரணும், வரக்கூடாது. மேலேருந்து கீழே வரும்போது இந்த செல்லிங் ஆக்டிவிட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த கேண்டில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய கேண்டில் செல்லு. அதுக்கடுத்து பை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வந்து மறுபடியும் ஓவர் பவர் பண்ணி கீழே கொண்டு போயிடுச்சு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கூட செல் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த கேண்டலுக்கும் ஃபஸ்ட்டு 2 கேண்டலுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அந்த செல்லர்ஸுடைய அந்த பவர் தெரியுதா அவங்களுக்கு? அவ்வளோதான் அவங்களால முடியுது. செல் பண்ணி அவங்களால ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்து இவ்வளோ பெருசாக செல் பண்ணி கொண்டு போன மாதிரி அடுத்தடுத்த கேண்டில் கொண்டு போக முடியல. இப்போ இதுக்கும் அடுத்த கேண்டில் எங்கே வந்துருச்சு ப்ரைஸ்? இப்போது ப்ரீவியஸாக எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனானோ அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இன்னும் கூட சின்ன கேண்டில் ஆச்சு. ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ், அதாவது 1, 2, 3 கேண்டிலோடைய இந்த கேண்டில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு விட குட்டி ஆகிடுச்சு. அப்போ அடுத்த கேண்டில் தான் உங்களுக்கு வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுது. அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிது. அப்போ இந்த கேண்டிலுடைய இந்த சைஸை வச்சு கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, பையர்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, செல்லர்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, எந்த இடத்துல ஒன்று கூடுறாங்கிறது தான் அதில் வந்து விஷயமே. இப்போ நல்ல புல்லிஷாக மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு எவ்வளோ பெரிய ரிவர்சலு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து செல்லர்ஸ் வந்து இந்த மாதிரி கீழே கொண்டுட்டு வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வைப்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணி கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படியே கண்டினியூஸாக கீழே போயிருக்காங்க. எங்கே வரைக்கும் போயிருக்காங்கன்னா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி கூட அது வந்து எல்லா இடத்துலையும் உடனே நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு இந்த இதில் சின்னது, இதோட கொஞ்சம் பெருசு, ஐயோ மறுபடியும் சின்னதாகிடுச்சு, அதோட கொஞ்சம் பெருசு வந்துச்சு, அதோட கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி எல்லா கேண்டிலையும் போய் கிளம்ப வேண்டாம். கிளம்பி போய் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். சும்மா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே வச்சுக்கோங்க. ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வால்யூம் கேண்டல்லாம் வந்ததுன்னா எந்த இடத்துல ரிவர்சல் ஆவான் அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய வால்யூம் கேண்டில் வரும்போது இது மாதிரி ஸ்லோ டவுன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னு கண் கூட தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், இந்த புல்லிஷ்னஸை கண்டினியூ பண்ணியிருக்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று உங்களுக்கு வந்து வந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மூவ் வந்து இன்றைக்கி வந்து இல்லைங்க. அப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய மூமெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50,900 51,300 வரைக்குமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 400 புள்ளி மேலேங்களையும் வந்து போயிருக்கேன். அப்போது இது வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே போச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணுவோம். நம்ம கண்டிப்பாக செல் பண்ணி ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மேலே போய் க்ளோஸ் வச்சா நான் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இந்த செல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே லெஃப்ட்டில், அதாவது நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் சரிங்க, எந்த பை எடுங்க, செல் எடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத வந்து பாருங்கள். நல்ல புல்லிஷ் ஆக்டிவிட்டி இருக்குது, சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வருது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த லெவலுக்கே வர முடியல,
காலையில் திரும்ப வந்து அந்த லெவலுக்கு கிட்ட வந்து டச் பண்ணிட்டு போயிட்டான், நெக்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். அப்போ இந்த செல்லை எடுக்கலாமா? நீங்கள் தான் யோசிச்சிங்கன்னா தான் அதுக்கு தான் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல இந்த செல் எடுக்குது பதிலாக ஏன் இந்த இடத்த டார்கெட் பண்ணக்கூடாது நீங்கள்? அட்லீஸ்ட் இந்த பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார எதனாச்சும் நீங்கள் ஒரு பேரிஷ்னஸை பார்த்தா கூட நீங்கள் வந்து செல் பண்ணலாம்ல. அதனால் கண்மூடித்தனமாக, அதாவது ஏதாச்சும் ஒன்று கான்செப்டை வந்து சொல்லும்போது வந்து நான் எல்லா விஷயத்தையும் வந்து என்னால் ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியாதுங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் ரீகலெக்ட் பண்ணணும்னா அதை நான் வந்து ஒரு சிலபஸாக க்ரியேட் பண்ணி ஒரு கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை இதுதான் சொல்லணும் இதுதான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லைங்க. அந்த இடத்துல என்ன ஞாபகம் வருதோ அதை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்மூடித்தனமாக அப்படியே வந்து இது பண்ணாதீங்க. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிற விஷயந்தான், லெஃப்ட்டை பாருங்கள், லெஃப்ட்டை பாருங்கள், ரைட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? சான்சஸ் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சான்சஸ் தேவையில்லாத சான்சஸை எடுக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் லெவல் ஆர் திஸ் லெவல். இல்லை என்னால் சான்சஸ் எடுக்க முடியும், என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்மீடியட் லெவல்ஸ்லாம் சும்மா வந்து நீங்கள் சான்ஸ் எடுத்து பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 278 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 400. 378நாலே 100 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு 20 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். 120 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பிகாஸ் ரூல் இஸ் அ ரூல். அப்போ எக்ஸிட் பண்ணிங்கன்னா 120 புள்ளி ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே போயிடும். என்ன அவசரம்னு கேட்குறேன். இங்கே வரும்போது பண்ணுங்கள், இல்லைனா இங்கே வரும்போது பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. அவ்வளோ அர்ஜென்ட்டாக ட்ரேட் பண்ணணுமா? தேவையே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் வந்து வாய்ப்புகள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கேருந்து வந்து லோவை வந்து கட் பண்ணவே இல்லை. லோவை கட் பண்ணலனாலே அவன் என்ன பண்ணுறான், ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான்னு அர்த்தம். அட்லீஸ்ட் எது வரைக்கும் போவான், அட்லீஸ்ட் இந்த பாடி லெவலுக்கு போயிடுவான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா இன்னும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வந்து உங்களுக்கு லோ வைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து பை ட்ரேடு வந்து தைரியமாக எடுக்கலாம். செல்லை விட பை ட்ரேட் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா 1 ஹவர்லேயும் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. நேற்றுக்கே ஒரு புல்லிஷ் மூவ், இங்கேருந்து இவ்வளோ பெரிய புல்லிஷ் மூவ் வந்து நடந்துருக்குது. அது கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்ப்போமா? கிட்டத்தட்ட 827லிருந்து 790 800க்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1000 புள்ளி மூவ் ஆயிருக்கணும். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல. 1000 புள்ளி மூவ் ஆயிருக்கிறான். ப்ரீவியஸாக விழும்போதும் உங்களுக்கு அந்த லெவல்லேருந்து 1000 புள்ளியும் வந்திருக்கிறான் கீழே இது வரைக்கும். மேலே எழும்போதும் 1000 புள்ளி வந்து மேலே போயிருக்கு. அப்போ புல்லிஷ்னஸ் வந்து உங்களுக்கு கண்கூட வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு அப்படியே ஹோல்ட் ஆயிருக்குறான். அதனால் இது ஹோல்டு ஆனதுனால இன்னும் ஒரு தடவை வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். மறுபடியும் வந்து ஹையை வந்து வைக்க முடியாமல் வந்து பிரேக் ஆகி வர்றான். எப்போவுமே பேங்க் நிஃப்டி எப்படி முடிக்கிறானோ அப்படி தான் முடிச்சிருக்கான். பார்த்தீங்களா, தெரியுதா? பாக்ஸில் வச்சு முடிச்சிருவான். கதை இதோடு முடிஞ்சு. தினமும் கூட சொல்கிறேன், எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இருக்குது. மற்ற பெரும்பான்மையான நேரங்களில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லோ வைக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு 11-12 மணிக்கு ஒரு லோ வைப்பான். மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த லோக்கே வந்து தான் முடிப்பான். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அப்படி கீழே வந்துட்டு இப்படி ரிவர்சல் ஆகி இப்படி வந்து முடிச்சு விட்ருவான். மார்க்கெட்டை அப்படி தான் முடியுது. கவனிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹையை செட் பண்ணான் பார்த்தீங்களா, இந்த ஹையை அவனே வந்து அவன் ரெக்கார்டை அவனே வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் கீழே வரும்போது வந்து உங்களுக்கு லோவை பிரேக் பண்ணல, அவன் ரெக்கார்டை பிரேக் பண்ணவே இல்லை. கீழே வரும்போது மேலே மட்டும் பிரேக் பண்ணிட்டே போனான். காலையிலேருந்து நல்லா பிரேக் பண்ணிட்டு போனவன் அதுக்கப்புறம் சும்மா வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சும்மா லைட்டாக இன்ச் பை இன்ச்சாக வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப வந்து வால்யூம் வந்து இன்றைக்கி வந்து இல்லை. இன்றைக்கி வால்யூம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நாளைக்கு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நாளைக்கு கொஞ்சம் சம்பவங்களை எதிர்பார்க்கலான்னு நான் நம்புகிறேன்.
பார்ப்போம். கொஞ்சம் வந்து கீழே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட்ஸு கிடைச்சா எடுக்கலாம். கிடைக்கலன்னா நம்ம ட்ரையே பண்ண தேவையில்ல. ஜாலியாக வந்து விட்டுறலாம். இப்போ சும்மா இந்த லெவலுக்குள்ளே தானே 11 மணிலேருந்து 3:30 வரைக்கும் வந்து முடித்தான். இந்த லெவல் மட்டும் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா என்ன லெவல்னு? ஒரு 51,300ன்னு வச்சுக்கலாம் கீழே. 51,300 மேலே வந்து எங்கே இருக்குது? 51,500ல் இருக்குது. 300 to 500 200 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். அதனால் வந்துட்டு இது இது இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே இங்கேருந்து மேலேருந்து கீழே வந்துருச்சா, கீழே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ்னஸோட மேலே போன ப்ரைஸு அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இங்கேருந்து மேலே போயிருக்குது. அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கானா, இப்படி வந்து ட்ரெண்டு பண்ணி போயிருக்கிறானா. கீழே வந்தால் என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை கட் பண்ணியிருக்கானா இல்லை, மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் போயிருக்குது. கீழே வந்ததுக்கப்புறம் இன்னொரு புல் பேக் போயிருக்குது. கீழே அந்த லெவலை கட் பண்ணல. ப்ரீவியஸாலாம் வந்து உங்களுக்கு லோ வந்து அழகாக கட் பண்ணி வரும்போது இந்த தடவை வரும்போது அந்த லோவை கட் பண்ணல. ஒரு 2 தடவை விட்டுட்டு 3வது தடவைலாம் 4வது தடவைலாம் ட்ரை பண்ணி பார்த்தலாம். என்ன கீழே போய் க்ளோஸ் வைக்க போகிறான், 50 புள்ளி க்ளோஸ் வைப்பானா கீழே, ரைட் ஓகே. இன்றைக்கி நம்ம பார்த்தோமா 100 புள்ளி வைப்பானா, வச்சுட்டு போகிறான். கொடுக்கும்போது 200 300 400ன்னு கொடுக்குறானே, 1000 கொடுக்குறானே, 100 தானே போனால் போயிட்டு ட்ரை தான். இது வந்து கன்ஃபார்ம் மெத்தடு, கன்ஃபார்ம் 100% இது வந்து வேலை செய்யும் அப்படின்னு ட்ரேடிங்கில் எந்த மெத்தடுமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க, அதை முதல்ல நம்புங்க. 100% கிடையவே கிடையாது. 100% இருந்ததுன்னா யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இது பணம் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் ஓவர் நைட்டில் உங்களுடைய லைஃபையே வந்து மாற்றி விட்டுரும். ஆனால் ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும். ப்ராப்பரான இடத்துல நீங்கள் சரியான முயற்சி வந்து பண்ணணும், சரியான இடத்துல பண்ணணும். அதுக்கு தான் பயிற்சி பண்ண சொல்கிறேன். அப்போ இது வந்து இந்த மாதிரி வரலை, இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும், வால்யூமோடு கட் பண்ணணும். கட் பண்ணால் எங்கே போயிடுவான், இந்த ஹைக்கு போயிடுவான், இந்த பாடிக்கு ஃபஸ்ட்டு போவான், அடுத்து இந்த விக்குக்கு போயிடுவான். விக்கு லெவலில் செல் பண்ணலாமா, செல் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அவன் லோவை கட் பண்ணாமலே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கான். என்னத்துக்கு தேவையில்லாமல் செல் பண்ணிவிட்டு, இங்கெல்லாம் செல் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் தான் கிடச்சிது, இங்கெல்லாம் செல் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் தான் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்து சரியில்லையே, ஒன்றும் எல்லாம் பையிலே போயிட்டே இருக்கானே, செல் பண்ணி என்ன பண்ண. அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சரியில்லையா, இன்றைக்கி வந்து என்னடா இப்படியே முடிச்சிட்டானே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, ட்ரேடே எடுக்கலையா, சந்தோஷப்படுங்க. இன்றைக்கி இந்த மாதிரி இருந்தது, ஒன்றும் சரியில்லை, நான் ட்ரேட் எடுக்கல, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அப்போ நேற்றுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா. 52,000 மேஜிக் நம்பர். அந்த ரவுண்ட் நம்பர் இருந்ததுன்னா நம்ம எப்போவுமே வந்து ரவுண்ட் நம்பர் தான் எடுப்போம், மற்ற நம்பரெல்லாம் ஒதுக்கிடுவோம். அப்போ ரவுண்ட் நம்பரில் வந்து என்ன நடந்துருக்குது, கால் ஆப்ஷன் 52,000 கால் ஆப்ஷன். இந்த 52,000 கால் ஆப்ஷன் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபாலுங்க, ஒரு பெரிய ஃபால். அதுக்கு ப்ரீவியஸ் டேயில் சொல்கிறேன், ஒரு பெரிய ஃபால். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட்டு, பையர்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டு ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போக பார்க்குறாங்க. எப்போ இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸுக்கு வந்தவொன்னு தான் அது நடக்குது. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அப்போ நேற்றுக்கு மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா வந்து ஐடியா இருக்குது என்ன அப்படின்னா, இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான், அந்த லெவலை கட் பண்ணலன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது அவன் அடுத்த ஒரு ஹை வைக்கிறான் அப்படின்னா, அப்போ இந்த லெவலை கட் பண்ணணும், அடுத்த ஹைனா இந்த லெவலை கட் பண்ணணும், அடுத்த ஹைனா இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், கட் பண்ணுவான்னு. ஆனால் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மி. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், லோ பண்ணிட்டு வருவான், அடுத்து லோ பண்ணுவான், ஹையை வந்து பண்ணவே மாட்டான், ஹை பண்ணுற மாதிரியே காட்டுவான், ஆனால் வந்து பண்ண மாட்டான். அப்போ இந்த ட்ரேட்ஸ்லாம் நம்ம டார்கெட் இங்கே இருக்குது, இந்த டார்கெட் வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து சும்மா குயிக்காக வந்து எடுத்துக்கிறது பணத்தை.
இப்போ இவன் ஆச்சரியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த புல்லிஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த ஒரு புல்லிஷ்னஸ், அடுத்த ஒரு புல்லிஷ்னஸ், சும்மா லைனை அப்படியே கனெக்ட் பண்ணி இழுத்து விட்ருங்க. எப்பவும் சொல்கிறது தான். லைன் தானே போட்டு வைக்கிறீங்க. நிறைய லைன் நான் சில பேர்லாம் வந்துட்டு எனக்கு வந்து அந்த ட்விட்டரில் அனுப்பும்போது நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இதுக்குள்ளார ஒரு பாக்ஸு, இதுக்குள்ளார ஒரு சின்னதாக இப்படி ஒரு பேட்டர்னு, அதுக்கப்புறம் இது பேட்டர்னு, இதெல்லாம் எழுதி வச்சு, இதில் எழுதி வச்சு, இங்கே எழுதி வச்சு, எங்கே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க? ட்ரேட் பண்ணவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், எப்போவுமே வந்து டெலீட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு. நீங்கள் டெலீட் பண்ணுனா தான் ஃப்ரெஷ் ஐடியாஸ் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் ஏற்கனவே படத்தை வரைஞ்சி வச்சு இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து அது அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த ஃப்ரெஷ் ஐடியாஸ் இல்லாதனால உங்களுக்கான ட்ரேட்ஸ் வந்து கிடைக்காம இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோங்க சார்ட்டை. இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி பாருங்கள். ஸ்க்ரீனில் இவ்வளோ மட்டும் வச்சுட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. கம்ப்ரஸ் பண்ணாதீங்க சார்ட்ஸை. சில பேர் வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி பார்க்குறீங்க. இவ்வளோ இல்லை, இவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சு பார்க்குறீங்க. இதில் என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐடியாஸே இருக்காது உங்களுக்கு. அதனால தான் எப்போவுமே வந்து சாதாரணமாக அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்போ ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே இல்லை. கீழே வரும்போது லோவுக்கு கீழே இன்னொரு லோ வர்றானா, இதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கல, ஒரு தடவை அடி வாங்கிட்டீங்களா, அடுத்த தடவை நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், இதே இடத்துலேருந்து போக மாட்டான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். கொஞ்சம் கீழே வந்தால் தான் மேலே போவானு. கரெக்டாக கீழே வந்து மேலே போனானா எக்ஸாக்டாக இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். எக்ஸாக்டாக இதை வந்து நம்ம பேட்டர்னு சொல்லலாம். இது எங்கே போவான்? ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் போவான். அடுத்தது இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாடிக்குனா போகணும். அதுக்குள்ளே தான் நமக்கு தான் ட்ரெண்ட் லைன் வருது. வால்யூமோட எப்படி பிரேக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது வந்து சான்சஸ் தாங்க. அது வந்து இந்த மாதிரி நடக்குது. அப்போ அதை நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரேட் எடுக்குதான். உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறேங்க. அவ்வளோ. அவன் கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது நீங்களும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட வேண்டியது. அப்போ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணின உடனே வந்து மேலே போயிருக்கு ப்ரைஸ். அதாவது ஓப்பன் இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து இது பண்ணி இதான் வந்து லோ இன்றைக்கி வந்து வச்சுட்டு மேலே போயிருக்கு. இதான் லோன்னு எப்போ தெரியுதுன்னா, நல்லா வந்து இப்படி மேலே போயிடுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அதுதான் லோ அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் கூட நீங்கள் முடிவு பண்ண தேவையில்லை. திரும்பவும் ப்ரைஸ் கீழே வரும்போது இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த லோலேருந்து எப்படி வந்து மேலே போயிருக்கேன் பார்த்தீங்களா. மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைனா மேலே போக மாட்டான். இந்த இடத்துக்கு வரும்போது கூட நீங்கள் செல் பண்ணலாம். இந்த பாடி லெவலுக்கு வரும்போதும் செல் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம சௌரியம் தான். அப்போ இங்கேருந்து பை பண்ணினீங்கன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்ததுன்னா நீங்கள் அந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பியரிஷ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா கட்டாயமாக இதுக்கு கீழே போயிட்டு பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராஃபிட் வேணுமா, இல்லைனா கம்ப்ளீட் ப்ராஃபிட் வேணும், நான் வெயிட் பண்ண போகிறேன்னாலும் அப்படியே நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா அதிக ப்ராஃபிட் வந்து ட்ரேடிங்கில் வந்து பண்ணுறது கஷ்டம். அன்லெஸ் அன்டில் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இன்வெஸ்டர் கிடையாது, நீங்கள் ட்ரேடர் அப்படின்னா இந்த இந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ 30 எங்கே வரைக்கும் போச்சு, 70 வரைக்கும் போயிருக்கு. அப்படியே டபுளாக வந்து போயிருக்கு. அப்போ அந்த டபுளாக போகும்போதே நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றது நல்லது. அதுவும் இன்றைக்கி மாதிரி வந்து மூமெண்ட்டே இல்லாத நாட்களில் கட்டாயமாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது ஒரு தடவையும் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ஒரு தடவையும் திரும்ப அடி வாங்கியிருக்கிறான். ஒரு தடவை 30லேருந்து 70 போயிருக்கிறான். அடுத்த தடவை 30லேருந்து எங்கே போயிருக்கிறான், 60க்கு தான் போயிருக்கான். அடுத்த தடவை வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுச்சு மார்க்கெட். அதனால் உங்களுக்கான வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. வாய்ப்பு வந்தால் விடாமல் வந்து கண்டிப்பாக தைரியமாக வந்து என்டர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 20 புள்ளி போச்சு 30 புள்ளி போச்சு அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு என்றைக்குமே இருக்காதீங்க. அந்த லெவல் வரும்போது நீங்கள் எடுங்க. லெவலை தாண்டி போச்சுன்னா க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி ஓகே புட் ஆப்ஷன் என்ன நடக்குது பார்ப்போமா.
புட் ஆப்ஷனு உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு எதனாச்சும் வந்து சப்போர்ட் இருக்குது, இந்த இடம் வந்து சப்போர்ட்டுங்க. அந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குண்ணா, இப்படி போய் இந்த இடத்துல தான் தேங்கி இருக்குது ப்ரைஸ். இங்கே தான் வந்து ப்ரைஸ் வந்து பீரிஷாக கொஞ்ச நாச்சு இருந்திருக்கு. அப்போ திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போதே அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கான். ரொம்பவே சின்ன கேண்டிலாக இருக்குது. மேலே வந்தானா இந்த லெவலில் கட் பண்ணணும், கீழே வந்தானா இந்த லெவலில் கட் பண்ணணும். ரெண்டு இதில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று பார்க்குறீங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. கனெக்ட் பண்ணும்போது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகுது. லைன் போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகிடுச்சுன்னா சும்மா அந்த லைனை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் இருக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம்தான். நான் ப்ராஃபிட் பண்ணிட மாட்டோமா இதில் நாச்சும் அப்படின்னு தான் அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி பண்ணியிருக்கான். கீழேருந்து இப்படி வந்துருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. எந்த பக்கம் வேணாலும் பிரேக் ஆகும், பிரேக் ஆச்சுன்னா நல்லா போகுமே அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதே பிரேக் ஆகி நல்லா போயிட்டான். நல்ல வால்யூமோட மேலே போயிடுச்சா, நல்ல வால்யூமோட மேலே போயிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்த ப்ரைஸு எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே காலையிலேருந்து ஒரு லைன், ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டு வச்சிங்களா, அந்த லெவல்லேருந்து ரிவர்சலே ஆயிருக்குது. ரிவர்சல் ஆனால் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே போகணும். இப்போ இதுக்கு மேலே வந்து எப்படி போனோம்னா அது மாதிரி இதுக்கு மேலே வந்து போகணும். மேலே போய் திரும்ப வந்து கீழே வந்து மேலே போகும்போது கீழேயே வரல, ட்ரெண்ட் லைனுக்கே வர முடியல. வர முடியாமல் அவ்வளோ புல்லிஷாவாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துருக்கும்போது எங்கேயோ கொண்டு போயிட்டான். அப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450-500 புள்ளியிலிருந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்கேன், 1800 புள்ளியில் கொண்டு போய் நிப்பாட்டிருக்கேன். 52,000 புட் ஆப்ஷன். நேற்றுக்கு மட்டும் சொல்கிறேன். நேற்று ஒரு மெசேஜ் ஒன்று படித்தேங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நல்லா கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கீழே போனதுனால நம்ம என்ன சொல்லுவோம், காலையிலேயே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுவும் இந்த மாதிரி மேஜிக்கல் நம்பர்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா 52,000 அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பாதியிலே இதில் வந்து கால் ஆப்ஷன், இதில் வந்து புட் ஆப்ஷன் வந்து வச்சுக்கிட்டு நம்ம எது வந்து சப்போர்ட்டுக்கு வருதோ அதில் வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறது தான் வழக்கம். அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்க்குறத விட 50,700 நல்ல வால்யூம் வந்து இருந்தது, வாலட்டைலாக இருந்தது மார்க்கெட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா இங்கே இருந்து 52,000 கிட்டத்தட்ட 1,200 1,300 புள்ளி வந்து கீழே விழுந்துருச்சுங்க மார்க்கெட்டு. அப்போது இங்கே யாரும் விளையாட மாட்டாங்க. விளையாட்டெல்லாம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். அப்போ இங்கே தான் வாலட்டைலாக இருக்கும். அதான் உண்மை தான். இந்த இடத்த நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 400 புள்ளி உழுது, திரும்ப ரெக்கவர் ஆகுது, அதுக்கு மேலே போகுது, திரும்ப வந்து கொஞ்சம் உழுது, கொஞ்சம் மேலே போகுது அப்படின்னா இங்கே தான் விளையாட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் அவன் வந்து ஒரே அடியாக கீழே வந்துட்டான் அப்படின்னா இங்கே ப்ரைஸு போகவே இல்லையே அடுத்து. அப்போ விளையாட்டெல்லாம் எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் ஒருவேளை ட்ரேடு எடுக்கலை அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா வேறு வாய்ப்பு இல்லை. எடுக்கலை, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1000 புள்ளிலாம் கீழே வரும்போது வந்து 52,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கிறத விட 51,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இது வந்து இந்த மாதிரி எடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படியும் இல்லைங்க. ஏன்னா 52,000 புட் ஆப்ஷன் எங்கேருந்து எங்கே போயிருக்குது, 500லேருந்து 1,800 வரைக்கும் போயிருக்கு. 500லேருந்து 1,800 1,300 பாயிண்ட் மேலே போயிருக்கு. சும்மாலாம் இல்லை. அதனால் அங்கே வாலட்டைலாக இருக்கிற மாதிரி தெரியலாம், இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மேலே அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டான். ஒரு பியரிஷ் கேண்டில்னாச்சும் வர வேண்டாமாடா, ஒரு மருந்துக்கானாச்சும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பியரிஷ் கேண்டில் வந்தது. அப்புறம் ஒன்லி புல்லிஷ்னஸ் தான். ஸோ எப்பவும் பார்க்குறது தான், மலை ஏறினா மலை இறங்க தான் செய்வான், மலை ஏறினா மலை இறங்கிட்டான். எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்னு கவனிச்சிங்களா? மலை ஏறினா இறங்கினா ரைட்டு, எது வரைக்கும் வந்தான், திரும்ப அதே ட்ரெண்ட் லைன் தான். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னே என்னாச்சு, ரிஜெக்ஷன் கேண்டில், ரிஜெக்ஷன்லேருந்து எங்கே போச்சு ப்ரைஸு, மேலே போயிட்டான். ஏற்கனவே இந்த லெவலில் கட் பண்ண முடியல, அடுத்து வந்து இந்த லெவல்லேருந்தே வந்துட்டான், அடுத்து இந்த லெவல்லேருந்தே வந்துட்டான். அப்போ இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது அவன் இன்னும் கூட கீழே தான் ஆரம்பித்து கீழே தான் வந்தான். ஆனால் இன்னைக்கு காலையில் ட்ரெண்ட் லைன் வந்து வரல. அவ்வளோதான் வித்தியாசம்.
கிளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? இது வந்து புரிஞ்சுக்க முடியுதா? இது புரிஞ்சுக்கிறதுல எதனா சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறேன். வேறு எதனா பொதுவான சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நான் வந்து பதில் வந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க. அதனால் பிகினர்ஸ் கைடில் வந்து நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து விளங்கும். இப்போது இது வந்து புட் ஆப்ஷனுங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட்ஸை வந்து கட்டமைக்க வந்து பாருங்கள். சரிங்களா? என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். சரி, ஓகே. இது வந்து பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன். பேங்க் நிஃப்டி வந்து கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து பார்க்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அதோடைய குறையை வந்து தீர்த்து வச்சுட்டேன்னு நான் நம்புகிறேன். அப்போ நிஃப்டியில் மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் கூட உங்களுக்கு நல்லா மலை ஏறினவன் நல்லா மலை இறங்கிட்டான். எவ்வளோ தூரம் இறங்குவான்? 50% இறங்குவான். அப்போ 50% தாண்டி கீழே வந்தானா என்ன பண்ணுறான்? 100% வந்துட்டான். இப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன சொன்னோமோ அதே தாங்க மேலேருந்து கீழே வரும்போது ஒரு சின்ன எதிர்ப்பு. கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் பெரிய எதிர்ப்பு. அதுக்கப்புறமா இப்போது கண்டினியூஸாக 2 நாளாக வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸாக மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேரிஷ் தான். இங்கேயும் பேரிஷ்னஸ் தான். இங்கே தான் புல்லிஷ்னஸை வந்து பார்க்க முடியாது. இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். இங்கே என்ன அப்படின்னா இப்படி வந்துருக்குதுங்களா, கீழே வந்து மேலே வந்துருக்குறானா, கீழே வந்து திரும்ப மேலே வரும்போது என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸ் லெவல்லையே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஆல்மோஸ்ட் அங்கே தான் க்ளோஸ் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணானா மேலே வருவான். எங்கே வருவான்? இங்கே வருவான். அடுத்து இங்கே வருவான். அடுத்து இங்கே வரைக்கும் போயிடும். அதுக்கும் மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்குள்ளார இங்கே வந்து குட்டியாக வந்து ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால் இந்த லெவல்லேருந்தே இன்னொரு ஃபாலோ ஆகி என்ட்ரி எக்ஸிட்டுன்னு என்ட்ரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதை எடுத்ததுக்கப்புறமா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த தடவை மேலே போனோன்னா எங்கே வரைக்கும் போவான்? சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு போயிடுவான். ட்ரெண்டாகி தானே கீழே வந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி வந்து இப்படியே வந்து இந்த சப்போர்ட்லேயே அப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு இருக்கான். அப்போ மேலே போனான் அப்படின்னா இந்த லெவலுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதையும் தாண்டி வந்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. என்ன தான் நம்ம வந்து இதில் வந்து 1 ஹவரில் வந்து பேசினாலும் 5 மினிட்ஸில் போய் தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? நல்லா மேலே இருந்து கீழே வந்தது. ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்லையே நேற்றுக்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து மேலே கொஞ்சம் புல்லிஷாகவும் போயிடுச்சு. சரி, ஓகே. 5 மினிட்ஸில் போயிட்டு நேற்றுலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா? இந்த 2 மட்டும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தெல்லாம் வந்து சென்செக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு மட்டும் பார்ப்போம். அப்போ அக்டோபர் ஃபியூச்சரு 1 ஹவரில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க. 5 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கான ட்ரேடு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கான ட்ரேடு வந்து இதில் வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணாமலேயே அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருந்து மார்க்கெட்டை முதல் நாள் வந்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது நேற்றைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் அப் ஆகிட்டு மேலே வரைக்கும் போகிற மாதிரி போய் கீழே வந்துருக்குது. இதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ஹையை வந்து கட் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஐடியாவே இல்லை. சுத்தமாகவே ஐடியா இல்லை. அவன் கீழே தான் போயிட்டே இருக்கான். ஹையை கட் பண்ணால் தானே மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டானே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய டக் ஆஃப் வார் மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு. பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் மேலேயும் விட மாட்டாங்க, கீழே விட மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஹை பண்ணியிருக்கான், அடுத்த ஹை பண்ணியிருக்கான், அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. இங்கே புல்லிஷாக தான் மேலே வந்துட்டு இருக்குது. ஆனால் போதுமான அளவுக்கு வரல. அதைத்தான் கவனிக்கணும். போதுமான அளவுக்கு வர்றானா? வரல அப்படின்னாலே உங்களுக்கு இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் ட்ரையே பண்ணவே மாட்டீங்க. இந்த சிக்னலை பார்த்துட்டு ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய லாஸ் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கம்முன்னு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு அடுத்த ட்ரேடுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போது ப்ரைஸ் வந்து மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் இங்கே போச்சுன்னா செல் பண்ணுவீங்க, இங்கே போச்சுன்னா பை பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இங்கே கூட என்ன பண்ணியிருக்குன்னா நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் பார்த்தீங்களா? எங்கேருந்து சப்போர்ட் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்களா? சப்போர்ட் ஜோனுக்கு வந்தோன்னா எவ்வளோ பீரிஷாக வந்தாலும் நல்லா புல்லிஷாக போய் மேலே க்ளோஸ் வச்சுட்டானா, இந்த க்ளோஸ் எங்கே வச்சுருக்காங்க கவனிச்சிங்களா? இந்த மேலே இருந்து கீழே வரும்போது ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஆப்போசிட் கலர் கேண்டில்
ஃபுல்லாக பியரிஷ்னஸ்ஸு, நடுவில் இது மட்டும்தான் புல்லிஷ் க்ளோஸு. அப்போ இந்த லெவலுக்கு போனோன்னு எப்படி விழுந்தான் பார்த்தீங்களா? ப்ரைஸ் அந்த லெவல் வரைக்கும் தான் போச்சு. அதைத்தான் கிளைம் பண்ண முடிஞ்சது, அது சேலஞ்ச் பண்ண முடியல. அப்போ தொடத்தான் முடிஞ்சது. தொட்டோன்னு வந்து கீழே வந்தேன். கீழே வந்தால் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணி கீழே போகணும். பண்ணக்கூடாது. இந்த இடத்துலேருந்தே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும்போது வந்து உங்களுக்கு இப்படி வந்து ஒரு ட்ரெண்டை வந்து வரைஞ்சி வச்சுட்டு திரும்பவும் வந்து திஸ் வில் ஆக்ட் எஸ் எ மேக்னெட் அண்ட் இஃப் இட் கோஸ் லைக் திஸ் இட் ஹேஸ் ஆல் சான்சஸ் டு பிரேக் திஸ் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்தது, மார்க்கெட்டு முடியறதுக்கு முன்னாடி வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குதுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணோன்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த லோவுக்கு வரல பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக இவ்வளோ தூரம் போனவன் கீழே அந்த லோக்கே வந்துட்டு தான் மேலே போய் அப்படி வந்து முடிச்சிடுறான். இன்றைக்கி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குதுன்னா, அவன் வந்து அடுத்தடுத்து ஹை பண்ணிகிட்டே போகிறான். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். பழைய ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துருக்கவங்க எல்லாருமே வந்து இதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், இன்னத்துக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓ இதுதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் பண்ணி எனக்கு வந்து ட்விட்டரில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் இதை வந்து என்ன நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுப்போமா? ப்ரைஸ் ஆரம்பித்த உடனே இதாங்க லோ, அதை ப்ரீவியஸ் டேயோடைய லோ இதான், ஹை வரைக்கும் போயிட்டு கீழே வந்து இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு. இங்கே இருந்து வரும்போது வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து வரக்கூடாதுங்க, வரல, எதிர்பார்த்த மாதிரியே வரல. நல்ல பீரிஷாக தான் வந்தது, ஆனால் இந்த லெவலுக்கு மேலே வரக்கூடாது, வரல. அப்போ புல்லிஷாக வந்து நல்லா மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சானா அப்போ கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் எங்கே இருக்குதோ அங்கே தான் போயிருக்கான். அடுத்து ஹை பண்ணியிருக்கான், ஆனால் அடுத்தடுத்து லோ பண்ணி கீழே வந்துட்டான். இந்த லெவல்லேருந்து திரும்பவும் கூட மேலே போகிற மாதிரி மேலே போயிட்டு திரும்ப கீழே கொண்டு தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். அப்போது பை மட்டும்தான். இனி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பை ட்ரேட், நேற்றெல்லாம் எப்படி வந்து புட் ஆப்ஷன் இருந்ததோ அந்த மாதிரி வந்து கால் ஆப்ஷனில் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு, அதை டே கேண்டிலில் சொல்கிறேன், ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து போகுதா இல்லைனா அப்படியே போகுதான்னு தெரிலங்க. அப்படியே போச்சுன்னா இந்த கால் ஆப்ஷன் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணி இருந்து மட்டுமே ட்ரேட்ஸ் எடுங்க, மற்ற நேரங்களில் ட்ரேட்ஸை எடுக்கிறத தவிர்த்துருங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. நிஃப்டி என்ன பண்ணியிருக்கான் நேற்றுக்கு 25,200. இந்த 25,200 பேங்க் நிஃப்டியில் வந்து எப்படி பார்த்தீங்களோ அதே தாங்க இங்கேயும் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு அந்த பியரிஷ்னஸை வந்து கண்ணில் காமிச்சதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து கீழே வரைக்கும் போச்சு. திரும்பவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அட்டம்ப்ட்டு, ஒரு டிஸ்கவுண்ட்டு நம்மளுக்கு கொடுக்குறான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னொரு வகையில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போச்சுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து கீழே வந்த ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கான், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு தெரியுதா? அப்போ இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு வந்து ஆயிருக்கான்னு தெரியுதா? இங்கேருந்து இப்படி போயிருக்காங்க. இன்றைக்கும் அது வந்து தொடர்ந்து வந்து அதோடைய கண்டினியூட்டியை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதோடைய லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 62, கீழேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40, சும்மா ஒரு 20 புள்ளி தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. நிஃப்டியில் என்றைக்காவது ஒரு நாள் தான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான், மற்ற எல்லா நாளுமே இந்த மாதிரி கிள்ளி தான் கொடுப்பான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு மேலே வரும்போது இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட ஹை, இதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டானா, பண்ணலையே, இன்றைக்கி கூட கரெக்டாக எக்ஸாக்டாக ஜஸ்ட்டாக அந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வந்து. அப்போது எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட் ரேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. சப்போர்ட் ரேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட்ஸ் வந்து எடுப்பீங்க. இங்கே 33 நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா எங்கே போய் க்ளோஸ் வச்சான், 30 க்ளோஸ் வச்சான். 30லேருந்து திரும்ப வந்து எங்கே போயிட்டான், மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கான், 60க்கு போயிருக்கான். அவ்வளோதான், பெரிய இதெல்லாம் கிடையாது. கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்துட்டு மேலே டார்கெட்டுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பேட்டர்ன் என்ன பேட்டர்னு, ஹெட்னு சொல்கிற பேட்டர்னு, இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்கிற, அவ்வளோதாங்க.
இந்த மாதிரி வந்து பொறுமையாக இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட 33லேருந்து எங்கே வரைக்கும் போச்சு, 68 வரைக்கும் போயிருக்கு. 43, 53, 63, 30 புள்ளிக்கு மேலே வந்து போயிருக்கு. 35 புள்ளியே போயிருக்கு. அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு லாங் கன்சால்டேஷன் ஆச்சு. இந்த லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து நல்லா வந்து பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பார்ப்போங்க நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை கட்டமைக்கலாம். அப்போ புட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறான், 25,200 புட் ஆப்ஷனில் வந்து நேற்று வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரைஸு. நேற்றுக்கு வந்து ஒரு முந்தா நேற்று வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளோஸ் வச்சுருப்பான். அப்போ நேற்றுக்கு ஓப்பனே வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே போய் மேலே வந்து இந்த மாதிரி முடிச்சிருக்கேன். இந்த லெவலில் கிளைம் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, சேலஞ்சு பண்ணல பாருங்கள். அடுத்து இந்த லெவலில் சேலஞ்சு பண்ணலன்னொடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே ஒரு உங்களுக்கு ஒரு லெவலில் இருக்குது. இந்த லெவலில் தான் ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்துருக்குது, இந்த மாதிரி ட்ரெண்டாக இருக்குது, ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வந்துருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. அப்போ இங்கேருந்து வந்து எங்கே வரைக்கும் வந்துருக்குறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துருக்குறான். இந்த ரெண்டு லெவலையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோன்னா வந்து அங்கேருந்து வந்து நீங்கள் மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்து அந்த ட்ரெண்ட் லைனை சும்மா விட்டுருங்க. அது பாட்டுக்கு அது அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் டைம் அதுக்கு பக்கத்தில் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் மேலே போய் நேற்று வந்து முடிச்சிட்ருக்கான். இப்போ இங்கேருந்து வந்து என்ன நடந்துருக்குது, ஒரு தடவை போயிருக்குது, திரும்ப இன்னொரு தடவை போயிருக்குது, திரும்ப இன்னொரு தடவை போயிருக்குது, திரும்ப இன்னொரு தடவை போக முடியல. போனால் எங்கே என்ன பண்ணணும், இதுக்கு மேலே போய் கட் பண்ணணும். இதுக்கு மேலே எப்படி போச்சு, இதுக்கு மேலே எப்படி போச்சு, அதே மாதிரி இங்கேயும் வந்து அதுக்கு மேலே போகணும். போனால் கூட திஸ் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் as a magnet and it will pull the price towards the trend line. அப்போ என்ன நடந்துருது, நேற்று வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது. எப்போவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் வரைவீங்க, ரெசிஸ்டன்ஸ் வரைவீங்க. இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் பெண்டு பண்ணி இப்படி வரைஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சது ட்ரெண்ட் லைன். சும்மா மார்க்கெட்டில் ஒரு 2 பாயிண்ட் கிடச்சின்னா வரைஞ்சி வைக்க வேண்டியதான். ஒரு வேளை இது பிரேக் பண்ணி கீழே போயிட்டேன்னா ட்ரெண்ட் லைனை டெலீட் பண்ணிங்க, அவ்வளோதான். அது வேலை செய்யலைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கேயும் சப்போர்ட் எடுத்துட்டானா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டானா, அதுதான் அதுக்காக தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். அப்போது பொதுவாக வந்து உங்களுக்கு 200லேருந்து 500 வரைக்கும் போயிருக்கான். 300 புள்ளி மேலே போயிருக்கான் ப்ரைஸ். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து எவ்வளோ போயிருக்கான் பார்ப்போமா, 255லேருந்து 500 வரைக்கும் போயிருக்கான். 250 புள்ளி போயிட்டானா. சும்மா ஒரு கோடை போட்டு வச்சதுக்கு இவ்வளோ வந்து ஒரு தெளிவு கிடைக்குதா மார்க்கெட்டில். என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். பியரிஷாக வந்துகிட்டே இருக்கான். ஒரு க்ரீன் க்ளோஸ் பண்ணால் மேலே போய் திரும்ப வந்து அந்த லெவலுக்கே வந்தது, ஆல்மோஸ்ட் வந்தது, மேலே போயிட்டான். நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு பியரிஷ்னஸ் இருந்திருக்குது. ஆனால் புல்லிஷாக வந்து நல்லா வந்து க்ளோஸ் வச்சான். அதுக்கப்புறமா இங்கே வந்து என்கல்ஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே வந்தான். எங்கே வந்தான், ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் வந்தான், ரொம்பலாம் போயிடல. அந்த ப்ரீவியஸ் லெவல்லேருந்து மேலே போகும்போது ஹையை கட் பண்ண முடியாதனால கீழே வந்து முடித்தான் மார்க்கெட்டை. எல்லா இடத்துலையுமே இது வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் அதான் பார்க்குறீங்க, ஃபியூச்சர்லேயும் அதான் பார்க்குறீங்க, கமாடிட்டிலையும் அதான் பார்க்குறீங்க, இண்டெக்ஸ்லேயும் அதான் பார்க்குறீங்க. மெத்தடு ஒன்று தான். அதனால தான் நான் உங்களை எப்போவுமே வந்து இந்த லெவல்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன சார்ட்டுன்னு தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. என்ன சொல்லித்தர்றோம் அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க, ஜெயிக்கலான்னு சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஆரம்பித்து எப்படி வந்து கொண்டு போயிருக்கான் பார்க்குறீங்களா. நேற்று வந்து எப்படி வந்து லோவை கட் பண்ணவே இல்லை, அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஹையை கட் பண்ணவே இல்லை. எத்தனை தடவை வந்தாலும் கட் பண்ணவே முடியல அவனால். கடைசியாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்கான். அப்போட இது இங்கேருந்து இப்படி வந்து தான் இப்படி வந்துருக்கு, இங்கேருந்து இப்படி வந்து தான் இப்படி வந்துருக்கு, இங்கேருந்து இப்படி வந்து தான் வர முடியல, இங்கேருந்து இப்படி வந்து தான் வர முடியல, இங்கேருந்து இப்படி வந்து தான் வர முடியல. அடுத்தடுத்து லோ பண்ணிட்டே போயிட்டான். இன்றைக்கி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஒரு தடவையும் வந்து கீழே வரும்போது புது லோ பண்ணியிருக்கிறான். திரும்பவும் கூட கீழே வந்தானா இன்னொரு லோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இவன் எப்போ வந்து மேலே போவான், உடனே நீங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருவீங்க. நேரத்துக்கு நீங்கள் வரைஞ்சி வச்சுருப்பீங்க, நாளைக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சின்சியராக இருக்கிறவங்க வரைஞ்சி வச்சிட்ருப்பீங்க. இப்போ கீழே இங்கே கூட நீங்கள் இதுலேருந்து வந்து கனெக்ட் பண்ணலாம்.
இப்போ வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் வந்ததுன்னா இந்த லெவலுக்கும் கீழே, அதாவது இந்த லெவலுக்கு கீழே எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்தது, இந்த லெவலுக்கு கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் ஹைலேருந்தும் மேலே வரலாம். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவான், இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணுவான். கட் பண்ணி இந்த ஹை வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வால்யூமோட மேலே போனான்னா இன்னும் நல்லா மேலே போவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டிங், அந்த மாதிரி தான் இருக்குது. செட்டிங் எப்படி இருக்குது, அப்படி தான் இருக்குது. கொஞ்சமாக இப்படி வந்திருக்குன்னா அதோட கொஞ்சம் பெருசாக வந்திருக்குன்னா அதோட கொஞ்சம் பெருசாக வந்திருக்குன்னா அதோட கொஞ்சம் பெருசாக வந்திருக்குன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணான்னா அடுத்த ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை, அடுத்த லெவலில் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு. பார்ப்போம். நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி வந்து பீரிஷாக இருக்க போதா புல்லிஷாக இருக்க போதா அப்படின்னு. ரொம்ப நாள் கழித்து நல்லா கீழே வந்த மார்க்கெட்டு இப்போ தான் நியூஸ்லாம் வந்து அடிபட ஆரம்பிச்சிருக்குது. என்னன்னா உங்களுக்கு பீரிஷாக போகுது, மார்க்கெட்டு மொத்தமாக கீழே விழுது, அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு நெகட்டிவ் நியூஸ்லாம் வருது. அப்போ அவங்க மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னும் கீழே போகும் அப்படின்னு. அப்போ நீங்கள் இன்னும் கீழே போகும்னு நினைக்கும் போது கொஞ்சமாக இப்படி கீழே வந்தாலே நீங்கள் அவசரப்பட்டு செல் பண்ணுவீங்க. இங்கேருந்து போயிடுவாங்க மேலே. சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள். இது கட் பண்ணி இப்படியே பொறுமையாக வந்தானா இந்த வால்யூம் கேண்டில் பார்த்தீங்கனாலே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுவான்னு நீங்கள் தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். வால்யூம் கேண்டில் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கேண்டில் தான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டியை அப்படியே வந்து ஜெராக்ஸ் காப்பி தான். ஸோ ப்ரீவியஸாக நிஃப்டி வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். சென்செக்ஸும் அந்த இடத்துலேருந்தே போயிருக்கிறான். திரும்ப அந்த இடத்துக்கே வந்துட்டான், இவனும் வந்துட்டான், அவனும் வந்துட்டான். இங்கேருந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸாக வந்து மேலே போயிட்டு இருக்கான். இவன் எதுக்கு மேலே போவான், இதுக்கு மேலே போகணும். அப்போ இதை நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி கூட எதிர்பார்க்கலாம். மேலேருந்து கீழே சின்னதாக வந்தான், பெருசாக வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக இப்படி வந்துட்டு கட் பண்ணான்னா எங்கே போவான், இந்த ஹைக்கே போயிடுவான். அடுத்து இங்கே, அடுத்து இங்கே. அதனால் மார்க்கெட்டு இதுக்கப்புறமும் வந்து நல்லா வந்து மேலே போன மார்க்கெட்டு நல்லா கீழே வந்துருக்குது. அதனால் திரும்பவும் வந்து கொஞ்சம் நாச்சும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க. நாளைக்கு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ட்ரேட்ஸை எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கவே முடியும், கணிக்க முடியும். மிட் கேப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மிட் கேப்பில் நல்லாவே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோங்க. அந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து பிரேக் பண்ணி எவ்வளோ கீழே போயிட்டான். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு தெரியுதா, நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னால் சரியாக சொல்ல முடியல. என்ன அப்படின்னா நல்லா வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து நல்லா உங்களுக்கு பையிங் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கிறான், இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்கிறான். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் எவ்வளோ ஆக்டிவிட்டி இருப்பாங்க, எவ்வளோ கம்மியான ஆக்டிவிட்டி, அதை கம்பேரிட்டிவ்லி கம்மியான ஆக்டிவிட்டி, அதோட கொஞ்சம் அதிகமான ஆக்டிவிட்டி. இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே அதிகமான ஆக்டிவிட்டி. அப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து இது வரைக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டு வரலாம். ட்ரெண்டாகி கீழே வந்துருக்கிறதுனால இது வந்து பிரேக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட அவன் இது வரைக்கும் போயினாச்சும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு தினம் வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒரே இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கானா. இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கானான்னு பாருங்கள். அந்த க்ளோஸுக்கு அப்புறமா எப்படி வந்து பிஹேவ் பண்ணிடுது மார்க்கெட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இது எவ்வளோ நேரமாக இது பண்ணியிருக்கான், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3, 4, 5, 6 மணி நேரம் இது நடந்திருக்கு. இது கீழே போய் க்ளோஸே வைக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணியிருக்கான் 7வது மணி நேரம். இன்றைக்கி காலையிலையும் ட்ரை பண்ணிட்டான். ட்ரை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த பாடி ஆஃப் த கேண்டலுக்கு கீழே போய் அவன் க்ளோஸு வைக்கவே முடியல. அப்போ அங்கேருந்து வந்து நல்லாவே வந்து மேலே வந்துருச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிட் கேப்பு. ஸோ ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி காலைல ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு கொஞ்சமாக மேலே வந்து முடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. இது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா நேத்திய லெவல். இது என்ன லெவலு, நேத்திய லெவல். அப்போ இன்றைக்கி எங்கேருந்து வந்து போயிருக்கான், அங்கேருந்து போயிருக்கான். ஃபஸ்ட் கேண்டில் ட்ரேடு இல்லை. மேலே போய் கீழே வரும்போது தைரியமாக என்ட்ரு பண்ணுறது. கீழே போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட், அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. பாக்ஸ் பேட்டர்னு
பாக்ஸை பிரேக் பண்ணிச்சு, வால்யூமோட மேலே போச்சு. வால்யூமோட போனாலே எங்கே போயிடுவான், அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு போயிடுவான். அடுத்து வந்து இந்த லெவலுக்கு போவான், அடுத்து இந்த லெவலுக்கு போவான். அப்போ நல்லா மேலே போன ப்ரைஸு ஒரு சின்ன புல் பேக் வந்து இந்த மாதிரி போனான்னு வைங்களேன், அப்புறம் இந்த லெவலை கட் பண்ண மாட்றாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். கட் பண்ணுவானா பார்ப்போம், கட் பண்ணுவானா பார்ப்போம்னா கட் பண்ணவே இல்லை. கடைசி வரையும் கட் பண்ணோம். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சரியான லெவல்ஸ்லேருந்து உங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒரு நல்ல ஃபால் ஆச்சு, ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு அங்கேருந்து வந்து கீழே வரும்போது இதை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் பெரிய எதிர்ப்பு இந்த இடத்துல. அடுத்து வந்து இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டேன். சின்ன எதிர்ப்பு எந்த இடம், ப்ரீவியஸ் லோவில். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் வந்ததுக்கப்புறமா, எனர்ஜி கேண்டில் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து பையாகிற மாதிரி போய் மறுபடியும் கூட கீழே வந்தா மார்க்கெட்டு. ஒரே இடத்துல இந்த மாதிரி இருந்தது, அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. எங்கே வந்திருக்கிறான்னு தெரியுதா? எக்ஸாக்டாக இந்த லெவலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான் பாருங்க. ஃபஸ்ட் லெவல் இங்கே இருக்குது, அங்கேயே ஒரு ரிஜெக்ஷன் காமிச்சான். ஆனால் அடுத்த கேண்டில் வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுது. ஆனால் இதை கட் பண்ணல. அதுக்கப்புறமா அந்த ஹையை வந்து அவன் வந்து கடைசி வரைக்கும் கட் பண்ணவே இல்லை. லோ பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வந்தான். லோவையும் வந்து ஒரே மாதிரி வச்சுட்டு இருந்தான். இன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி வந்து போயிருக்குது ப்ரைஸ். மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியே அப்படியே வந்து காப்பி அடிப்பான். பேங்க் நிஃப்டியில் என்ன பார்க்குறோமோ அதே தான் இதில். இதை வந்து ஸ்பெஷலாக வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து நேற்றுக்கெல்லாம் வந்து லோ வந்து கட் பண்ணி வந்தால் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு எல்லா இதுலேயுமே வந்து இருந்தது. நான் கூட இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்குது, அதனால் மார்க்கெட் வந்து எதனாச்சும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் துளியும் அதை பற்றி வந்து மார்க்கெட்டை வந்து கண்டுக்கவே இல்லைங்க. ஏன்னா மாநில அரசாங்கம் அமைக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்பில்லை. ஒருவேளை மகாராஷ்டிரா அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது மாறுது இல்லை இருக்கிறதே வருது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் எதனா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல மூவ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்ஸில் அதுவும் ட்ரேடிங்க்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காத மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடக்கலை. ஸோ இனிமேல் வந்து அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி வரும்போது வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஆந்திராவில் நம்ம நாயுடுகார் கவர்மெண்ட் வரும்போது வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஒரு மில்க் ப்ராடக்ட் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ஜ் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த பவருக்கு வர்றவங்க சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் எதனா இருந்ததுன்னா அதிலலாம் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது. பட் ஓவரால் மார்க்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுமானா அதெல்லாம் வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து மாறுறதும் வர்றதும் பொறுத்து தான் வந்து மாறுது போல். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட் எலெக்ஷன்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இருக்கிறது இல்லை போல். சரி, ஓகேங்க. எது எப்படியோ மார்க்கெட் வந்து நல்ல சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து வந்து புல்லிஷ் ஆகுதா, புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேட்ஸ் வந்து கேப்சர் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போங்க, அடுத்த நாள் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்து அமையுதுங்கிறத வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.